எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரமதானோட ஃபஸ்ட் டே நோன்பு. எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கா, அது கீழே இருக்கிற ஒரு கடையை வந்து சும்மா மஸ்க் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க, அதாவது மஸ்ஜித் மாதிரி. அதனால் எப்போது இங்கே வந்து கொஞ்சம் எல்லாம் ப்ரே பண்ணிட்டு போவாங்க. அதுவும் ஸ்பெஷல் ப்ரேயர் பார்த்திங்கன்னா ஃப்ரைடேலாம் இருக்கும். இன்றைக்கி ரமதான் அப்படிங்கிறனால நோன்பு திறக்கிறதுக்காக இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த ஏரியாவுக்குன்னு மொஸ்க்கு எதுவுமே கிடையாது. அதனால என்னமோ தெரியல, பெருந்தன்மையாக அந்த பில்டிங் ஓனர் ஒரு கடையை வந்து இப்படி மொஸ்க்குக்காக கொடுத்துருக்காரு. சரி, அதெல்லாம் விடுங்க, நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணி இருக்குமா, அப்போவே எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபுட்டு பார்த்திங்களா எப்படி வைக்கிறாங்கன்னு, வெறும் பேப்பரில் சும்மா அப்படி எப்படி வைக்கிறாங்க, பிளேட் எதுவுமே இல்லாமல். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பூனை வேறு இடையில கிராஸ் ஆகி போயிடுச்சு. ஆனாலும் மக்கள் அதை பற்றிலாம் கவலைப்படல. இங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பங்காளி, பாகிஸ்தானி, நம்ம சவுத் இந்தியன், நார்த் இந்தியன்ஸ்னு எல்லாருமே மிக்ஸ் பண்ணி தான் உட்காந்துருக்காங்க. ஈவன் ஒமானிஸ் கூட இங்கே இருக்கதா செய்கிறாங்க. ஒரு 4 மணி போலலாம் இங்கே யாருமே இல்லை. அப்புறம் நேரம் ஆக எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரில. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. பிஃபோர் மேரேஜ் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் கூட நோம்பு இருந்திருக்காங்க. அதெல்லாம் கூட பார்த்து வந்தனாலே என்னமோ தெரில. இப்போ கல்ஃப் வந்து 14 வருஷம் வேறு ஆயிடுச்சு. அதனால நானுமே ஒவ்வொருத்தரையும் நோம்பு இருக்க தான் செய்வேன். இன்றைக்கும் கடவுள் கிருபையால் நல்லபடியாக நோம்பு இருந்து என் நோம்பு டைமுக்கு திறந்துட்டேன்.